லக்கேஜ் பேக் பண்ணுறது கூட ஈஸிங்க. அதை எடுத்து அன்பேக் பண்ணி அதை இடத்துக்கு வைக்கிறது, அப்பா எனக்கு பார்த்தாலே தலை சுற்றுது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. பாத்திரம் வேறு ஒரு சைடு வந்து கழுவாமல் கிடந்துச்சு. அப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணார். எனக்கு நல்லா சமைச்சு நைட்டு டேஸ்ட்டாக போட்டிங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னாரு. வாங்க உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு நைட்டு 10 ஆகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கே. அப்புறம் இவர் பாவம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணுறேன்னாரு. பரவாயில்லப்பா நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், இது பண்ணுறதே வந்துட்டு நம்மளுக்கு ஆள் கிடைச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறதே பெரிய விஷயன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இந்த சைடில் ரெடி ஆகிடுச்சு சிக்கனு. என்னடா வயிறு கியான்னு சவுண்ட் போடுதுன்னு பார்த்தா மணி 10 போகுது. அதனால தான் பசி வந்துடுச்சு போல். ஆட்டோமேட்டிக்காக என்ன வேலை நடக்குதோ இல்லையோ இந்த வேலைக்கு கரெக்டாக நடந்துருது. ஸோ சிக்கனில் வந்துட்டு கிரேவி மாதிரி தான் சுக்கா மாதிரி செஞ்சேன். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலான்னு. நைட்டு வந்துட்டு நல்லா சாதம் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நல்லா சுட வந்து சோறு வடிச்சாச்சு. அது என்னமோ குக்கரில் வச்சா மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி வடிச்சா தான் நல்லா இருக்குது. அப்படியே உதிரியாக ஒத்தையாக இருக்க பாருங்கள். கிட்ஸுக்கும் வர இப்படி தான் பிடிக்குது. இவ்வளோ ஜாமான் வந்துட்டு கிச்சனில் வேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் வந்துட்டு டைம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு விடணும். அவங்க பேரனுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்ட்டு மனசாட்சியே இல்லாமல் 5 கிலோ உருளைக்கிழங்கு பாருங்கள் ஒரு மூட்டை எடுத்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போன்றாங்க. இது ஃபுல்லாக உருளைக்கிழங்கு. இது எப்போ காலி பண்ணுறதுனே தெரியல. ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கிராசரிஸும் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு வழியாக பாதி வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.